3 முடிச்சு. ஸோ நம்ம சூர்யா வந்து வெற்றிகரமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம நந்தினிய வந்து வீட்டுக்கு அழகா வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ எப்புட்றா இவங்க கூட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லா ஆதாரமும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவோட ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு, வெண்ணெய கையிலேயே வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா தேடுற மாரி பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாரத்த கையிலேயே வச்சுருந்துருக்காரு. ஸோ எதர்ச்சியா ஃபோன் பண்ணும்போது அந்த வீடியோவ இவரு பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து நந்தினிய வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அப்பாவுக்கு கூட சொல்லாம வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் போயிட்டு வந்து நந்தினிய வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஊருக்கு போன நம்ம சுந்தரவல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என் பையன மட்டும் தான் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து வெயிட் பண்ணி நின்னுட்டுருக்காங்க. அதாவது ஆராத்தி மொதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நின்னுட்டுருக்காங்க. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, இவரு ஒத்தையா வருவாருன்னு பார்த்தா, ஜோடியோட வந்ததும் சுந்தரவல்லிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இவள அங்கேயே நம்ம ஸ்டேஷன்ல வச்சு தானே உள்ளேயே வந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஆனா இவ எப்புட்றா உள்ள இங்கிருந்து இப்படி வந்தா? அப்படின்ற மாரி வந்து சுந்தரவல்லி யோசிக்கிறா. உடனே கோவம் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னாக்கா, உடனே அந்த ஆராத்தி தட்ட அப்படியே வந்து அங்கேயே போட்டுட்டு வந்து உடனே வீட்டுக்கு வந்து போறாங்க. நம்ம சூர்யாவோட அப்பா தான் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேருக்கு வந்து ஆரத்தியும் எடுக்குறாங்க. ஸோ ஆராத்தி எடுத்து தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன்னா ஜெயில்ல இருந்த இவங்க. ஸோ இவ்வளோ நாள் வீட்டுக்கு வராம இருந்த நம்ம சூர்யாவும் அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஆராத்தி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனா கடைசியில எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி விட்டார் நம்ம சூர்யா. உடனே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்துல இனிமே வந்து எந்த ஒரு தப்புமே நடக்கக்கூடாது. அதாவது இனிமே நம்ம வந்து நந்தினி எந்த விதத்திலயும் நம்ம விட்டு குடுத்துறக்கூடாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஏனோ தானா இருந்தார் நம்ம சூர்யா. ஸோ, இதுக்கு மேல அவங்க தான் நம்ம லைஃப் அப்படின்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல நந்தினியும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடா தான் இருந்தாங்க. பட் நம்ம சூர்யா வந்து ஒன் சைடா இருக்கும்போது வந்து எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? இதுக்கு மேலே இவங்கள யாராலயும் எதையுமே அசைக்க முடியாத மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இவங்க வந்து இருக்காங்க. ஏன்னா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யாவோட அம்மா இவங்கள வந்து எப்படியாவது பிரிச்சிடலாம் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் வந்து ஏதேதோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதுக்குமே கொஞ்சம் கூட வந்து ஒரு சான்ஸ் குடுக்காத மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்போ எல்லா விஷயமும் நடந்திருக்கிறதுனால, சூர்யா வந்து இனிமே கண்டிப்பா வந்து நம்ம நந்தினிய ரொம்பவே நல்லாவே பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாம, வீட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்னவோ செஞ்சாலும் இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு மனக்குமுறல்லையும் இதுக்கு மேல என்ன செய்யலாம்? அப்படின்ற மாரியும் பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன செய்வாங்களோ, அதையும் இன்னுமே வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, வீட்டுக்கு வந்து இவங்க வந்து அந்த வந்த மருமகள மருமகளா பார்க்காம, இவங்கள வந்து அந்த பொண்ண வந்து சரியா இவங்களுக்கு புடிக்கல. இவ வந்து ஒரு கிராமத்து பொண்ணு. இவ நமக்கு வேணாம். அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க சுந்தரவல்லி இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து சூர்யா வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வெளில வந்து போய் கூட இருக்கலாம். ஏன்னா, வீட்ல அவங்க அம்மாவுக்கு அவங்கள வந்து சுத்தமா புடிக்கல இல்லையா? ஸோ, அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம சூர்யா வந்து புதுசா ஏதாச்சும் ஒண்ணு செய்வாரு. ஸோ, அத பத்தி நம்ம அடுத்த ஒரு ப்ரோமோல பார்க்கலாம். ஓகே காய்ஸ் பாய்.